1,00,000 கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்குது. இது எங்கேருந்து காசு எடுப்பீங்க? இப்போ 6 எரிகாட்டு ஊரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தம்பி. அது எங்கேருந்து வாங்குவோம்? எந்த காசுலேருந்து வாங்குவீங்க? அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்கப்பா, அந்த இலவசம் கொடுக்கும்போது அதுக்கான அந்த நிதி சுமை வந்து யார்கிட்டேருந்து எடுப்பீங்கன்னு கேட்குறாரு. ஒரு இலவச திட்டம் அறிவிக்கிறீங்க, அந்த இலவச திட்டத்துக்கு ஒரு ஃபண்டு செலவு பண்ணுது, அந்த ஃபண்டு எங்கேருந்து வரும்னு கேட்குறாரு. உங்கள் பரம்பரை பணமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேருந்து கொண்டு வந்து போடுறீங்க? அந்த பணத்தை கடன் கொண்டு வந்து போகிறீங்கன்னா அது எங்கேருந்து எடுப்பீங்க? இலவச திட்டங்கள் உச்சத்தில் போயிடுச்சு. திமுக மாற்றி செருப்பு இலவசம், வந்து ஸ்கூல் பேக் இலவசம், லேப்டாப் இலவசம், சைக்கிள் இலவசம், இப்படி இலவசம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா அந்த இலவச திட்டம் உச்சத்தில் வந்து நிற்குது. தாய்மாமன் சீரு இலவசம். அதுதான் ஒரு படத்தில், வள்ளி படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், வேலை வெட்டி கேளுங்கயா, சேலை வெட்டி கேட்காதீங்க, வேலை வெட்டி கேளுங்கயான்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார். இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் குதிரை பேரம் கிடையாது, இது ஒட்டக பேரம். இது குதிரை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலைவனத்தில் வந்து வேகமாக ஓட முடியாது சொன்னார்ல. இது வந்து குதிரை வேக ஆட்சி இல்லை, குதிரை வேக ஆட்சி கிடையாது, இது ஒட்டக வேக ஆட்சி. அதுக்கு ரூட்ன்ற அமைப்பு செயல்படுது. அந்த ரூட்டோட அமைப்பு இன்னும் கலைக்கப்படலை, இன்னும் ரூட் இது செயல்பட்டு தான் இருக்குது. அதுக்கு யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அந்த நபர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அங்கே என்ன வேலை? 2500 கொடுப்பீங்க, எங்கேருந்து எடுப்பீங்க? நான் கேட்குறதுக்கு பரிச்சு எங்கேருந்து எடுப்பீங்க? உங்ககிட்ட தானே எடுக்கணும். தமிழ் போராளி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். சீமான் அவர்களுடைய ஒரு மேடை பேச்சு, சமீபத்திய மேடை பேச்சு, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பேசினது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு. தன்னார்வத்தோடு அதை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க. எல்லாம் இந்த காலம் நேரம் சூழல் பொறுத்து நான் நினைக்கிறேன், அநேகமாக அப்படி தான் வந்து செய்தி வந்து பரவிட்டுருக்கு. அவருடைய பேசக்கூடிய நேர்காணல் அது ஏற்கனவே பல முறை பேசியிருந்தால் கூட இந்த நேர்காணலை விட இது மேடை பேச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கருத்தை வைக்கிறார். இலவசங்கள் குறித்து அவர் வைக்கக்கூடிய அந்த வாசகத்தை நீங்கள் இப்போ காணல் இதிலே இந்த வீடியோவிலே நீங்கள் பாருங்கள். யார் கொடுக்க சொன்னது? நீ இலவசம் கொடுப்பா என்ன உனக்கு தேர்வு பண்ணி வச்சிருக்குது? நீ என்ன கர்ண மகாராசா மாதிரி கருணை தொகை யார் நீ? இந்த கர்ண மகா பிரபா நீ? அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று தான். நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்கப்பா, அந்த இலவசம் கொடுக்கும்போது அதுக்கான அந்த நிதி சுமை வந்து யார்கிட்டேருந்து எடுப்பீங்கன்னு கேட்குறாரு. ஒரு இலவச திட்டம் அறிவிக்கிறீங்க, அந்த இலவச திட்டத்துக்கு ஒரு ஃபண்டு செலவு பண்ணுது, அந்த ஃபண்டு எங்கேருந்து வரும்னு கேட்குறாரு. உங்கள் பரம்பரை பணமா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேருந்து கொண்டு வந்து போடுறீங்க? அந்த பணத்தை கடன் கொண்டு வந்து போகிறீங்கன்னா அது எங்கேருந்து எடுப்பீங்க? அப்போது மக்கள்கிட்ட இருந்தே நீங்கள் எடுத்து மக்களுக்கே கொடுக்குறீங்க. இது என்ன கேவலமான ஒரு திட்டம்னு சொல்கிறாரு. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். படித்தவர்கள், படிக்காதவர்கள், மெத்த படித்தவர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், இந்த சக மனிதர்கிட்ட அத்தனை பேருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வி மிகப்பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. இலவச திட்டங்கள் உச்சத்தில் போயிடுச்சு. திமுக மாற்றி செருப்பு இலவசம், வந்து ஸ்கூல் பேக் இலவசம், லேப்டாப் இலவசம், சைக்கிள் இலவசம், இப்படி இலவசம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா அந்த இலவச திட்டம் உச்சத்தில் வந்து நிற்குது. தாய்மாமன் சீரு, நாய்மாமன் சீரு, குழந்தைக்கு தங்கம், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இலவச திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரிசையாக அடுக்கியாச்சு. ஆனால் நிதி இல்லை. இப்போ திக்குமுக்காடுறாங்க. சரி, அப்படியே வேர்ல்டு பேங்கில் கடனை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி நீங்கள் இதை கொடுத்துருங்க, எப்படி எடுப்பீங்க திருப்பின்னு கேட்குறாரு. இந்த கொடுத்த பணத்தை நீங்கள் மக்கள்கிட்ட தான் எடுப்பீங்க, மக்கள்கிட்ட தான் வரி சுமையில் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த இலவச திட்டம்? அதனால தான் அவர் என்ன சொல்கிறார் கேட்டால், நான் வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி நான் வந்து பிள்ளைகளுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன், உழைக்க கற்றுக் கொடுக்கணும், ஊதியம் பெறக்கூடிய வழிமுறைகளை, நேர்மையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி பொருளாதாரத்தை ஈட்டுறதுன்னு சொல்லிக் கொடுப்பீங்களா மக்களுக்கு? இலவசம். அதுதான் ஒரு படத்தில், வள்ளி படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், வேலை வெட்டி கேளுங்கயா, சேலை வெட்டி கேட்காதீங்க, வேலை வெட்டி கேளுங்கயான்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவார் ரஜினிகாந்த் அவர்கள்.
இது இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா எதையும் உங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட அந்த கடன் ரத்து வந்து பல்ல இழிக்குது. மேடையில் சொன்னது ஒன்று, இப்போ கொடுக்கறது ஒன்று. அப்போ அங்கே ஒரு ஸ்கேல், இங்கே ஒரு ஸ்கேல். மேடையில் பேசுனது ஒன்று, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிவிக்கிறது ஒன்று. அப்படி தான் ஒன்றுமே நடக்குது. அப்போ ஒரு குறுக்கு வழியில் இந்த ஆட்சியை வந்து பிடிச்சாச்சு. மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆசையை தூண்டி, இலவச ஆசையை தூண்டி இந்த ஆட்சியை பிடிச்சாச்சு. ஆட்சியை பிடிச்ச பிறகு அது மைனாரிட்டி ஆகிடுச்சு. அப்போ அந்த மைனாரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கிறதுக்கு இருக்கவே இருக்காருங்க. லாட்ரியோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம் பணத்தை போட்டு என்ன செய்யணும்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறீங்க. கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வாக்களித்த மக்களுக்கு வந்து நம்பி வாக்களித்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. 5 ஆண்டு காலத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து அனுப்புகிற மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ராஜினாமா பண்ணி உங்கள் கட்சியில் சேர்த்தா நீங்கள் எப்படி சேர்க்கலாம்? அப்போ அங்கே தூய சக்தி என்ன ஆச்சு? தூய சக்தி தீய சக்தி ஆயிடுச்சு. இது எப்படி படுது பாருங்கள். அதுவும் சீமானவருடைய அந்த காணொளி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்கணும். இந்த வாக்களித்த, அதாவது குறிப்பாக இந்த இலவசத்தை நம்பி வாக்களித்த அத்தனை மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேடை பேச்சை பாருங்கள், சீமானவருடைய பேச்சை பாருங்கள், அனுப்புங்க. லட்சக்கணக்கான பேருக்கு அனுப்புங்க. இந்த கட்டமைக்கப்பட்ட அந்த ஊடகங்களுக்கு சொல்லக்கூடிய அத்தனை பொய்களும் தகர்த்தெறிகிற மாதிரி நீங்கள் அத்தனை பேருக்கு அனுப்புங்க. சீமானுடைய பேச்சு எல்லாரும் அனுப்புங்க. நியாயமான கேள்வி, நேர்மையான கேள்வி, துணிச்சலான கேள்வி, மான ரோஷம் உள்ளவங்க அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி. இலவசத்தை கொடுத்தா அந்த இலவசத்துக்கான அந்த நிதியை எங்கேருந்து எடுப்பேன்னு கேட்குறாங்க. எந்த ஆட்சியாளரும் இலவசம் கொடுக்குற ஆட்சியாளரும் இதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குது. காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து இப்போ மெல்ல மெல்ல நான் ஒரு நாளும் நான் பார்க்குறேன், இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கொலைகளில் ஒரு 19 பேர் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் குற்றங்கள், மிக கொடூரமான குற்றங்கள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியோட நாட்கள் என்ன படுறதை தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இது ஒன்றும் தேருமான்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் குதிரை பேரம் கிடையாது, இது ஒட்டக பேரம். இது குதிரை கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலைவனத்தில் வந்து வேகமாக ஓட முடியாது சொன்னார்ல. இது வந்து குதிரை வேக ஆட்சி இல்லை, குதிரை வேக ஆட்சி இல்லை, குதிரை வேக ஆட்சி கிடையாது, இது ஒட்டக வேக ஆட்சி. எங்கே போய் விழும் கேட்டால் ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கில் போய் விழும் இந்த ஆட்சி. அப்படி தான் இருக்குது. இவ்வளோ அசிங்கமான, இவ்வளோ அலங்கோலமான, இவ்வளோ என்ன சொன்னால் அருவருப்பான ஒரு ஆட்சியை பார்க்கவே முடியாது. நேற்றைய தினம் பார்க்குறவங்க தான் வந்து அது எந்த கட்சினா இருக்கட்டுங்க, அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அந்த கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எம்எல்ஏக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக பணத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து எல்லாம் இவங்கெல்லாம் அப்படியே ஒருத்தர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 15 நாளில் அம்மாவுடைய ஆட்சியை பார்க்குறேன். அம்மா ஆட்சினா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா? அம்மா ஆட்சி ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்குறேன், என்னென்னா அம்மா ஆட்சி அப்படின்னு நீங்கள் பிரதிபலிக்கணும்னா இந்த காட்சிப்படுத்துகிற அரசியல் இருக்குல்ல, அது கூட அம்மா பீரியட் கூட இப்படியெல்லாம் காட்சிப்படுத்தவே இல்லை. அவங்க இத்தனைக்கும் ஒரு நடிகை, ஒரு பெண் இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான முதல்வராக தன்னை காட்டிக்கிட்டாங்க. அது கூட ஆரம்ப காலத்தில். சரிங்களா? அதுக்கு காரணம் அவங்க ஒரு பெண்ன்றதுனால எல்லோரையும் டிஸ்டன்ஸில் வச்சாங்க. ஆனால் நீங்கள் காஸ்ட்லியாக மட்டும் இல்லை, ஏதோ ஒரு அரிய பிறவி மாதிரி காட்டுறீங்க முதலமைச்சரை. அதை நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த வேலையை நீங்கள் விடுங்க. முதல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பாருங்கள். பொய்யை சொல்லி ஏமாற்றாதீங்க. இப்போ ஃபுல்லாக முழுக்க பொய்யை சொல்லி ஏமாத்துறீங்கன்றது தெரியுது ஒன்று. சரி, இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசில் முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் குறிப்பாக வந்து அந்த ஜெகதீஷ் பழனிசாமி, எந்த அரசு பதவியும் இல்லாத ஒரு நபர் வந்து முழுக்க முதலமைச்சர் கூடவே இயங்குறதுன்றது இதுவரைக்கும் கடந்த ஆட்சியில் வந்து நடந்ததே கிடையாது. ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அங்கே என்ன வேலை? ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சி பிஏவோ நீங்கள் அதாவது அதிகாரப்பூர்வமாக நீங்கள் எடுத்துட்டால் கூட பார்த்தீங்கன்னா மற்ற செயல்பாடுகள் இருக்கக்கூடாதுல்ல. அவர் வந்து ஏற்கனவே வந்து இப்போ இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்கா? ஏன்னா முழுக்க நடிகைகளை வைத்து வந்து ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர், நடிகருடைய கால்ஷீட்டை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு கொடுக்குறது, இயக்குநருக்கு கொடுக்குறது, இப்படியான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நபர் வந்து ஒரு முதலமைச்சர் கூடவே நீங்கள் வந்து செயல்படுறீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது வேறு சார். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடிகராக இருந்தீங்க, இப்போ முதலமைச்சர் ஆகிட்டீங்க.
அப்போ வந்து பார்த்தா அந்த ரூட்டு கீட்டு இதெல்லாம் வந்து தலைமொழிட்டில் நீங்கள் வந்து வரணும். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் என்ன செஞ்சார், ஒட்டு மொத்தமாக சினிமா இருக்கிற வேறு அனைவரும் மொத்தத்தையும் கட் பண்ணிட்டு வந்துட்டார். அக்கு தொக்கு இல்லாமல் வந்துட்டார் சினிமாவுக்கு. அதுக்கப்புறம் சினிமாவை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுவும் படப்பிடிப்பு ஆரம்பித்து வச்ச மாதிரி கூட தகவல் இல்லை. சினிமாவை ஆரம்பித்து வச்ச மாதிரி கூட கிடையாது. அந்த சத்யா ஸ்டுடியோனா வாடகை விட்டுருப்பாங்க, அவ்வளோதான். அது கூட நடந்திருக்கும். அது கூட வந்து பெரிய அளவில் நம்ம சொல்ல முடியாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எந்த சினிமாவோட பங்களிப்பே கிடையாது. இந்த விழாக்கள் நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருது கொடுக்குறது அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமா துறையை வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரீங்க. அதுக்கு ரூட்டுன்ற அமைப்பு செயல்படுது. அந்த ரூட்டோட அமைப்பு இன்னும் கலைக்கப்படலை. இன்னும் ரூட் செயல்பட்டு தான் இருக்குது. அதுக்கு யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அந்த நபரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நீங்கள் வச்சுக்கிறீங்க. அது எந்த வகையில் சரியாக இருக்கும்? ஜெகதீஷ் பழனிசாமிக்கு அங்கே என்ன வேலை? ஏற்கனவே இங்கே ஆட்சி நான் வந்து நம்பர் 2 இடத்துல வந்து கட்சி நம்பர் 2ல் வந்து புஷியானந்த் இருக்கிறாரு. ஆட்சி நம்பர் 2ல் வந்து இவர் இருக்கிறாரு, ஆதவர்ச்சனா இருக்கிறாரு. அப்போ ஜெகதீஷ் பழனிசாமி யார்? என்ன பர்சனல் வேலை அவர் செய்கிறாரு? முதலமைச்சருக்கு அவருடைய பங்கு, முதலமைச்சர் அலுவலகத்தில் அவருடைய என்ன வேலை? இப்படி பரவலாக இருக்குது. கடந்த ஆட்சியில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த நாசர்னு ஒரு அமைச்சர் இருந்தார் திமுகவில். அந்த வந்து பார்த்தா கட்சிக்காரர் கல்லு தூக்கி அடிச்சார் பாருங்க, அந்த நபர் தான். ஆவினில் கூட கொஞ்ச நாள் அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைக்கு வந்து அவர் வந்து அமைச்சராக ஆன அந்த இதெல்லாம் இருக்குது. அவர் தான் அந்த அமைச்சர் நாசர், ஆவடி நாசர் சொல்லுவாங்க. அவர் அப்படி தான் என்ன பண்ணாருன்னு கேட்டால், ஆவின் அமைச்சரான ஒன்றுன்னு கேட்டால் நேராக அவருடைய மகனை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு, கொண்டு போய் ஆவின் ஹெட் ஆஃபீஸில் போய் உட்கார வச்சிட்டார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழு நிர்வாகமும் அவர் தான் பார்த்தார். கான்ட்ராக்ட் போகிறது வர்றது எல்லாத்தையும் அவர் வந்து, அதாவது அமைச்சருடைய வந்து எல்லா வேலை, அந்த என்ன சொல்லுங்க அந்த கமிஷன் வேலைக்கு அத்தனையும் வந்து அவர் தான் பார்த்தாரு. இந்த தேர்தலில் மண்ணை கவிட்டார்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து டிவிக்கு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நீங்கள் யாரை எங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்கன்றதை பாருங்கள். இதெல்லாம் வந்து இப்போ தான் நாங்கள் சொல்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் கண் கெட்ட பிறகு சூரிய வணக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் உங்கள் நிலைமை ஆயிரும். எப்படி திமுக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுது, நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிலைமை உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும் போல இருக்குது. அதனால் யாரை எங்கே கொண்டு வந்து வைக்கிறது பாருங்கள். நீங்கள் வந்து அவர் எதுவுமே செயல்படாமல் உங்களுடைய எடுப்பு வேலை, உங்களுடைய டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு வர வேலை கொடுத்தாலும் கூட, ஆனால் அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேக பறவை விழும். இன்றைக்கி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நாளைக்கு நிலைமை என்னன்றதை பாருங்கள். இது மாறிக்கிட்டே இருக்கும். காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். காலம் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது. எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.